குஜராத்தில் 17 வயது சிறுமியை கடந்த 3 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை செய்து வந்த 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வீடியோ எடுத்து வைத்து மிரட்டி பாலியல் துன்புறுத்தல் செய்து வந்த குற்றவாளிகள் கொத்தாக சிக்கியது எப்படி? குஜராத் மாநிலம் கெடாவைச் சேர்ந்தவர் அந்த 17 வயது சிறுமி. கடந்த 2023ஆம் ஆண்டு பர்வேஸ் கான் பதான் என்ற 23 வயது நபர் சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதை வீடியோ பதிவு செய்து தனது நண்பர்களுக்கு காண்பித்திருக்கிறார். அந்த வீடியோவை வைத்து மிரட்டி அவரும் அவரது நண்பர்களும் சிறுமியை கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் வன்கொடுமை செய்து வந்துள்ளனர். இந்த துன்புறுத்தல் 2023ஆம் ஆண்டு ரமலான் காலம் தொடங்கி 2025ஆம் ஆண்டு வரை தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. அவர் எதிர்த்தாலோ அல்லது யாரிடமாவது புகார் அளித்தாலோ கொலை செய்து விடுவோம் என்ற மிரட்டல் விடுத்துள்ளனர். சிறுமியின் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் என்றும் அச்சுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான சிறுமி ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் தனது பெற்றோரிடம் கூறி அழுதிருக்கிறார். அதிர்ச்சியில் உறைந்து போன பெற்றோர் உடனடியாக போலீசில் புகார் அளித்துள்ளனர். போலீசார் போக்சோ உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து பர்வேஸ் கான் பத்தான் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் 19 வயது முதல் 26 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆவர். தலைமறைவாக உள்ள 9வது குற்றவாளி சாகில் பத்தான் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, குற்றவியல் மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் கெடா நகர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வழக்கை வலுப்படுத்துவதற்காக அதிகாரிகள் தொழில்நுட்ப மற்றும் தடயவியல் சான்றுகளையும் சேகரித்து வருகின்றனர். சிறுமிக்கு அரங்கேறிய இந்த கொடூர சம்பவம் விஸ்வரூபம் எடுத்ததையடுத்து குஜராத் மாநிலத்தையே உலுக்கியிருக்கிறது.